பிலிப்பியருக்கு நிருபம் 3:11-14 வரையில வசனங்களை வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். பாருங்கள், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். என்ன பிரச்சனை நமக்குள்ள இருக்கு? ஏன் விழுறோம்? ஏன் விசுவாசி விழுறாங்க? நமக்குள்ள அரை மணிக்கு ஜோம் பண்ணோன்னு, 2 மணிக்கு ஜோம் பண்ணோன்னு, இல்லை சிலர் 3 மணிக்கு ஜோம் பண்ணுவாங்களா இருக்கலாம்னு தெரியல. அப்படி ஜோம் பண்ணோன்னு என்ன ஆயிட்டு, நல்லா ஜோம் பண்றேன், நல்ல அனுபவத்தில் இருக்குன்னு எல்லாம் போதும். அங்கதான் நீங்க பண்ற தப்பு. ஜெப ஜீவியத்தில் ஒருபோதும் போதுங்கிற மனநிலை வரக்கூடாது. வேத வாசிப்பில் ஒருபோதும் போதுங்கிற மனநிலை வரக்கூடாது. தன்னைத்தானே சோதித்து கண்டுபிடிக்கக்கூடியதான காரியங்கள், இந்த குற்றம் வந்துட்டு அந்த குற்றம் வந்துட்டு தன்னைத்தானே சோதித்து கண்டுபிடிக்கக்கூடியதான செல்ஃப் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை ஒருபோதுமே போதுங்கிற மனநிலை வந்துடக்கூடாது. இவருக்கு பார்த்தீங்களா என்ன, நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் ஒரு காலமே எண்ணலை. பெரிய அப்போஸ்தலர் தான், தேவனோய் கூடவே இருந்து வழி நடத்தக்கூடியவர் தான். ஆனா அது எதையுமே அவர் பெருசா எண்ணாம, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்ன சொல்றாரு? ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் ஓடுகிறேன். அப்போ உங்களுக்கு தெரியணும் எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்புங்கிறது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லப்பட்டு. அப்போ ஒரு கிருபையாய் கொடுக்கப்பட்டது. எதை ஆண்டவர் தாராரு? ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். என்ன நோக்கம்? நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு, தேவனுடைய சபையாராய் மாறின பிறகு திரும்பி பார்க்க கூடாது. நீங்க தேவனுக்கு நற்சாட்சி கொடுக்கக்கூடியவங்களாக, தேவனை காண்பிக்கக்கூடியவர்களாக, ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஓடக்கூடியவர்களா இருக்கணும். 2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்களை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன சொல்றாரு? நல்ல இந்த வசனத்தை அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். இந்த வசனத்தை அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். என்ன அறியாமலே என் மூளையில வந்துட்டு போகும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? நான் போராடுனேன், நான் ஓடுனேன், நான் தொடருகிறேன், நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவருக்கு வாழ்க்கையில, அவருடைய நிருபங்கள்ல நீங்க பாருங்க, அவர் நான் இருந்தேன், சோறுக்கு இடம் கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு போராட்டம் இல்லையா? நீங்க அப்படின்னு அர்த்தம், நீங்க சாத்தானுக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு முற்போக்கான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு முழங்கால் நிற்கிறீங்க, 2 மணிக்கு நின்றுட்டீங்க, அது 2.25 மணிக்கூர் ஆக்கணும், 3 மணிக்கூர் ஆக்கணும். முழங்கால் நிற்கும், அங்கெங்கேயா வலிக்கும், வேணா கொஞ்சம் படுத்துக்கிடுங்க, திரும்ப முழங்கால் நிற்கும். அப்படி முழங்காலே பிழைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும். ஜோம் பண்ண எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல, எதுக்கு ஜோம் பண்ணனே தெரியலன்னு சொல்லிடாதுங்க. ஏராளமான காரியங்கள் இருக்கு ஜோம் பண்ண வேண்டியது. வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டம் முடியக்கூடிய கண்டிஷன் ஆயிடுச்சு. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன சொல்றாரு பாருங்க? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதிலே விரும்ப யாவருக்கும் அதை தந்தருளுவார். அதை விரும்பக்கூடிய எல்லாருக்கும் கொடுப்பார். யார் அந்த எல்லாருமே? பொறுமையோடு ஓடக்கூடியவங்க. நல்ல ஒரு போராட்டத்தை எடுத்து, குடும்பத்தார் எதிராக இருந்தாலும் சரி, பிள்ளைக்கு எதிராக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், தன்னுடைய ஆத்மீக பிரகாரமான காரியங்கள், தன்னுடைய உள்ளார்ந்த காரியங்கள்ல கருத்தா இருந்து, புருஷன் பல விதத்தில் இருக்கலாம், இல்லை மனைவி பல விதத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு புருஷனாக இருந்து, ஆனால் ஒரு மனைவியாக இருந்து தான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் உலக பிரகாரமாக செய்துவிட்டு, தன்னுடைய ஆத்மாவில எக்காரணம் கொண்டு எந்த விதத்திலும் நஷ்டமே வராத அளவுக்கு தன்னை காத்து கொள்ளக்கூடிய விழிப்பான ஒரு ஜீவியம் புருஷன் மனைவிக்கு தேவை. எக்காரணம் கொண்டு நீங்க சொல்லக்கூடாது, நான் சில சந்தர்ப்பத்தினால, சில சூழ்நிலையினால என் விசுவாசத்தை இழக்க வேண்டியாச்சுன்னு இல்லை. என்ன சொல்றாரு? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, நீங்க போராடுறீங்களா? இன்னைக்கு என்ன போராட்டம் எடுத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு என்ன விதத்துல போராடுனீங்க? எத்தனை மணிக்கு முழங்கால நின்னீங்க? கேளுங்க உங்களை, நான் எத்தனை மணிக்கு முழங்கால நின்னேன், எத்தனை மணிக்கு எழும்புனேன், எத்தனை மணிக்கு வைராக்கிய வாஞ்சியோட எனக்காக ஜோம் பண்ணது மட்டும் இல்லை, உலகத்துக்காக ஜோம் பண்ணது, ஜனங்களுக்காக ஜோம் பண்ணது எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லை. செத்த ஒரு வாழ்க்கை, சுயநலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நடக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை.